தினம் கேட்ட கேள்விக்கு என்னிடத்திலே பதில் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த பதில் இருக்கிறது. அதனாலே சொல்லுங்க ஆண்டவா. ஆமா, நீங்கள் யாருக்கெல்லாம் படி அளந்தீர்கள், யாருக்கும் படி அளக்கவில்லை, இந்த விவரத்தை என்னிடத்திலே சொல்ல வேண்டும். அடி அம்மா. அம்மா, எறும்பு யானை முதல் 84 லட்சம் சிவராசிகள் கல்லுக்குள்ளே தேர முதல் கற்குழி பாலன் வரை முட்டை நூல் குஞ்சு வரை மரம் செடி கொடிகள் புல் பூண்டு தாவரங்கள் அனைத்து உயிர்களுக்கும் உயிர்களுக்கும் நான் படி அளந்தேன் அம்மா. அம்மா என்று சொன்ன உடனே பார்த்தால் பார்வதியானவள், என்ன ஆண்டவா சிவனாரே, படியலக்கும் கற்றுக்கொண்டீர்கள், பொய் சொல்லவும் கற்றுக்கொண்டீர். பார்வதி, அம்மா, உன்னிடத்தில் நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? ஆண்டவா, நீங்கள் படியலக்க சென்ற பின்புதாக சரி 2 சிற்றருமானது அரும் பசி பட்டினி என்று என்னிடத்திலே வந்தது. ஆமா, அதை நான் அடைக்கலாமா? அதை பிடித்து நான் அடைக்கலமாக வைத்திருக்கிறேன். ஆமா, அந்த உயிருக்கு நீங்க படி அளந்தீர, படி அளக்கவில்லையா என்று எல்லா உயிர்களுக்கும் படி அளந்தேன் என்று என்னிடத்திலே பொய்யான வார்த்தை உரைக்கிறீர்கள். ஆமா, அடி அம்மா, எம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆமா, சரி, அடைக்கலமாக வைத்திருக்கிறாயே 2 ஜீவன், அதை என்னிடத்திலே காட்டு, எடு பார்ப்போம் என்று சொல்ல என்று சொன்ன உடனே பார்த்தால் பார்வதியானவள் மேமுந்தானி துயிலெடுத்தாள். அழகாக சிமிலை மெல்ல எடுத்தா திருக்குறாணி பூட்டை திறந்து சிமில் கூட இருக்கக்கூடிய வேளையில் என்ன விதமாக இருக்கிறது? ஆண்டவன் சிவபெருமான் அவனை பூலோகத்தில் அளந்த படியானது, படி அமுதானது 2 சித்தருமுக்கும் தான் கிடைத்து அழகாக தெரியரிசியை கவ்விக்கொண்டு அது சிமிலை சுத்தி வருவதை கண்ணால் பார்வதியானவள் ஆகா பகவான் என்று பாராமல் பரிசோதனை பார்த்து விட்டோமே, ஈசன் என்று பாராமல் ஈசனை பரிசோதனை பார்த்து விட்டோமே. அப்பதான் ஆண்டவன் சிவபெருமான் கண்ட, அடே பார்வதி, பெண்ணே பார்வதி, பார்த்தாயா என்னுடைய படியளப்பை பார்த்தாயா என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார்? அம்மையான பார்வதியே, பகவான் என்று பாராமல் பரிசோதனை பார்க்கலாமா ஈசன் என்று பாராமல் ஈசனை பரிசோதனை பார்க்கலாமா ஈசன் என்று பாராமல் பரிசோதனை பார்க்கலாமோ? பரிசோதனை பார்த்தாயம்மா, கல்லுக்குள்ளே வைத்திருந்தாலும் கடவுள் சிவனறியாமாயம் உண்டோ, சொப்புக்குள்ளே வைத்திருந்தாலும் சிவனறியாமாயம் உண்டோ, நீ மாளிகைக்குள் மறைத்தாலும் மகாதேவனறியாமாயம் உண்டோ. பெண்ணை பார்வதி, என்னை பரிசோதனை பார்த்தது இன்று நல்ல நாள் முதல் என்னை வீட்டில் அவனை பூலோகம் ஆழ்வாயும் அழிந்து நீ பீரப்பாய் அவனை பூலோகம் வாழ்ந்திடுவார். அழிந்து சிவபெருமான் அம்மையான பாரதாதேவியானவளுக்கு சாபமளித்து, அரே பார்வதி, அம்மா, பகவான் என்று பாராமல் என்னை பரிசோதனை பார்த்த காரணத்தினாலே இன்று நாள் முதலாக என்னை விட்டு பிரிந்து அவனி பூலோகம் ஆழ்வாய் என்று ஆண்டவன் 3 சாபத்தை கொடுத்தார். 3 சாபம் அளித்தார். அப்பதான் கண்டால் பார்வதி, ஆண்டவா சிவனாரே, தெரியாமல் செய்த குற்றம். ஆமா, 6 பிழை 100 குற்றம் அடியார் செய்திருந்தாலும் அதை பொறுத்து வேண்டும், அந்த பிழையை பொறுக்க வேண்டாமா? ஆண்டவா, உங்களை விட்டு நான் என்னைக்கு பிரிந்திருந்திருக்கிறேன்? ஒரு நாளும் கிடையாது, ஒருபோதும் பிரிந்திருந்தது கிடையாது ஆண்டவா. அதற்கு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுக்கலாமா? ஐயா ஆண்டவா. பெண்ணே பார்வதி,
என்னுடைய உடலிலே உனக்கு சரிபாதி தந்திருக்கிறேன். ஆனா என்னையே பரிசோதனை பார்த்தாய். அதனாலே பரிசோதனை பார்த்த காரணத்தினால் கொடுத்த தண்டனை கொடுத்ததுதான். ஆமா, என்னால மாற்றி அமைக்க முடியாது. திருப்பி வாங்க முடியுமா? முடியாது, ஒருபோதும் முடியாது. அதனாலே அமர்வதி, அம்மா, நீ 3 பிறவியாக பிறப்பாய். ஆண்டவா, 3 பிறவியாக யாருக்கு எப்படி பிறக்க வேண்டும் என்று விவரத்தை சொல்லும் ஐயா. முதலாவது பிறவியானது, ஆமா, தர்க்கனுக்கு மகளாக பிறந்து தர்க்கன் கோட்டை உன்னால் அழியும். அது முதல் பிறவி. இரண்டாவது பிறவியாக மூர்த்தி தில்லை வனம் மூவராடைய களத்திலே பேச்சியாக நீ பிறந்து பிணமும் சோறும் தும்பாய். அது இரண்டாவது பிறவி. மூன்றாவது பிறவி, கலியுகத்திலே கலியுகம் மிகுந்து விட்டது. ஆமா, கரிய குருமங்களை அடக்குவதற்கு 8 காளிமார்களாக வந்து பிறப்பாய். அது மூன்றாவது பிறவி. ஆண்டவா, அந்த 3 பிறவியனாக நான் பிறந்து வரக்கூடிய வேளையில் தாங்களை வந்து எப்போது காண்பேன், எப்போது பார்ப்பேன். முதலாவது பிறவி தர்க்கனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயணியாக வளர்ந்து வருவாய். 16 வயதிலே உங்களுடைய அப்பன் சுயவர கல்யாணம் நடத்துவான். ஆமா, கல்யாணம் நடத்துவான். அதுல ஆண்டி போல் ரூபம் கொண்டு நான் அப்போது மாலை மனம் சூடி வந்து மாலை மனம் சூடுவேன். அப்போது என்னை காணலாம். இரண்டாவது பிறவிலே பேச்சியாக நீ பிறந்து பிணமும் ஜோறும் திங்கும் வேளையில் அப்ப நான் சிவசுடலை மாடனாக, ஆமா, ஆத்தாங்கரை சுடலை மாடனாக நான் வந்து அவதரிப்பேன். உன்னுடைய அண்ணன் இருக்கான் பாரு, மகாவிஷ்ணு நாராயணமூர்த்தி, அவன் வந்து முண்டனாக அவதாரம் கொள்வான். ஆமா, முண்டனாக அவதாரம் கொள்வான். அப்போது இனி 2ஆம் பிறவிலே பார்த்துக்கிடலாம். மூன்றாவது பிறவிலே 8 காளிமார்களாக பிறந்து பொல்லாத சூரனை சங்காரம் செய்ய வரக்கூடிய வேளையில் முன்னோடு பாலகனாக, ஆமா, வைரவநாதனாக, வண்டிக்கார வைரவனாக, சாட்டக்கார வைரவனாக வந்து பிறப்பேன் அம்மா, அப்போது காணலாம் என்று சொன்ன உடனே அம்மையான பார்வதி கண்டார். என்ன ஆண்டவா, சாபம் கொடுத்தீர்கள். இந்த ஆதிவள்ளி கைலாய மாமலையில் எளிமையாக இருந்த காரணத்தினால், ஒத்தையில இருந்த காரணத்தினால் உங்களை நான் பரிசோதனை பார்த்தேன் ஆண்டவா. ஆண்டவா, அதனாலே எனக்கு சாபம் கொடுத்த கைனாலே எனக்கு ஒரு சின்ன வர வேண்டும். சின்ன வரம் என்ன வரும்? அது என்ன வர வேண்டும் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, எனக்கு தொட்டிலிட்டு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். மடியில் வைத்து விளையாட மணி குழந்தை வேணுமையா. மடியில் வைத்து விளையாட குழந்தை வேணுமையா. எனக்கு தொட்டிலிட்டு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். மடியில் வைத்து விளையாட மனை குழந்தை வேணுமையா. முருகனில் புத்தி இருந்தா புகழாக வேணுமையா. புகழாக வேணுமையா. புத்தி இருந்தா சிவனார வேணுமல் அம்மையான பார்வதி, அம்மையான பார்வதா தேவியானவள் ஆண்டவனாரிடமதிலே பிள்ளை வரம் கேட்கிறாள், குழந்தை வரம் கேட்கிறாள். எப்பேற்பட்ட பிள்ளை வரம் கேட்கிறாள்? மன்னன் இல்லாத மணி குழந்தை, புருஷன் இல்லாமல் புத்திரன். ஆமா, எப்படி கேட்கா அம்மா பார்வதி, அம்மா, கணவன் இல்லாமல் கை குழந்தை கேட்கிறாயே, புருஷன் இல்லாத புத்திரன் கேட்கிறாயே, அது சாத்தியப்படுமா? அது ஆகுமா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கின்ற பிள்ளையானது
அறகுறையா இருக்கிறது. கை கால் முடமாக, கண்ணு தெரியாம, காது கேளாம, வாய் பேச முடியாம அப்படி அலையுது. அப்பேற்பட்ட குறையோடு பிறக்கிறது. ஆமா. ஆனால் கணவன் இல்லாமல் கை குழந்தை கேட்கிறாய், அது எப்படி கிடைக்கும்? புருஷன் இல்லாமல் புத்திரன் கேட்கிறாய், அது எப்படி அம்மா கிடைக்கும்? கிடைக்கும். ஆண்டவா, உங்களுடைய அருள் மட்டும் இருந்தால் போதும். அருள் மட்டும் இருந்தால் போதும். இந்த உலகத்துல என்ன கிடைக்காது? அதனாலே அம்மா பார்வதி என்று ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் பார்வதி சொல்லுகிறார். சொல்லக்கூடிய வேளையில் அப்பதான் அம்மையான பார்வதியானவள் சொல்கிறார், ஆண்டவா, சிவனாரே, ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை கருவாக சனித்து பிறக்குமானால், ஆமா, பிறப்பென்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பு உண்டு. அதனால எனக்கு சாகாமல் பிள்ளை இருக்கணும். ஆமா, என்னைக்கு என் பக்கத்திலே இருக்கணும். அதனால ஆண்டவா சிவனாரே, எனக்கு ஆபத்துக்கு உதகும்படியான பிள்ளைய கொடுங்க. ஆமா, ஆபத்துக்கு உதகும்படியாக வேணும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் கண்டார். என்ன சொல்லுகிறான்? ஏது சொல்லுகிறான்? ஏ பெண்ணே பார்வதியானவளே, அம்மா, அப்படி பிள்ளை வர வேண்டுமா? வேணுமா? காவிரி சென்று நீராடி குளித்து நீராடி நியம நிஷ்டையெல்லாம் முடித்து நெத்திக்கு திலகம் வைத்து நேர்விலைக்கு மைதீட்டி குளரவிலே அருந்த கோலவரண பட்டுடுத்து பணியுடுத்து முரசு முழங்கிய மண்டபம். ஆமா, 1000 மணிவிளக்கு அணி அணியா எரிகிறது. தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிகிறது. அந்த மணிவிளக்கு முன்பதாக நீ முந்தியது நினையானால் நீ கேட்டிய குழந்தை வரும். கணவன் இல்லாத கை குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரம் வர நான் தருகிறேன் அம்மா என்று சொல்லக்கூடிய வேளையில் கண்டால் பார்வதியானவள் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவன் சிவபெருமான் வார்த்தை கேட்டு பிள்ளை பேரில் ஆசைப்பட்டு பார்வதியா ஓடோடி வருவாரா காவிரியில் நீராடி எங்களை சேர்வை செய்து குளநதியில் அடைத்திருந்த கோடவர்ணப்பட்டு நெத்திக்கு திலகமை நேர்விலைக்கு மைதி முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்கு அணியணியாயர் யுதைத்தார். கண்ணாலை பார்வதியா தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரியுதைத்தார். கண்டிட்டாலே பார்வதி மணிவிளக்கள் அடிவாரத்தில் முக்கனனை தான் நினைத்து முந்தியது நிற்பாரா அம்மையான பார்வதியா முந்தியேந்தி நிற்கும் போது கண்ணாரை சிவபெருமான் பார்வதி தெரியாமல் ஓடோடி வருவாரா மணி விளக்கை சிவபெருமான் தூண்டுவாரா அசையாத மணி விளக்கை ஆண்டவன் அசைப்பானா பார்வதி முந்தானே முத்து போல மூன்று சுடர் பார்வதி முந்தானியில் விழுந்து பார்வதியானவள் முந்தி கடமாக இருந்தது என்று கூட்டி பிடித்தாள். கோலகிரி பார்வதியானவள் பார்க்கும் போது அன்று தங்கி மறுபதையும் அடுத்த நாள் காலையிலே சுடர் அவித்து பார்க்கிறாள். பார்க்கும் போது அப்படி சுடர் அவித்து பார்க்கக்கூடிய வேலைகள் என்ன ஆகிறது? என்ன ஆண்டவன் சிவபெருமான் கொடுத்த பிள்ளையாக இருந்ததா? எப்படி இருக்கிறது? பார்க்கக்கூடிய வேலையில் பிள்ளையாக தெரியல. ஆமா, பேய் முண்டமாக வந்து பிறக்கிறான். முண்டமா இருக்கிறான் அல்லவா? ஆமா. அம்மையான பார்வதியானவள் கண்டு என்ன பண்ணுகிறாள்? ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா, ஏ ஆண்டவனே பகவான்,
மகானே பிள்ளை என்று கேட்டதற்கு முண்டத்தை தரலாமோ மதுரை என்று கேட்டதற்கு மதுரை என்று கேட்டதற்கு மாய முண்டத்தை தரலாமா என்று கேட்டதற்கு மதுரை என்று கேட்டதற்கு முண்டத்தை தரலாமோ காலுமில்ல கையுமில்லை கடக சிரசியது ஒன்றுமில்லை முகமில்ல முகமுமில்லை முக்கனார் கொடுத்த பிள்ளையே வாய்களில் பெயர்கள் இல்லை வாய்க்கு சிரசியது ஒன்றுமில்லை உங்களை அப்பா என்று அழைத்திடுமா அப்பா என்று அழைத்திடுமா என்னை அம்மா என்று அழைத்திடுமா அப்பா என்று அழைத்திடுமா அப்பா என்று அழைத்திடுமா அம்மா என்று அழைத்திடுமா ஆண்டவா சிவபெருமானே என்றுதான் அம்மையான பார்வதியானவள் ஆண்டவா சிவனாரே பிள்ளை வரம் கேட்டதற்கு அழகான பிள்ளைய கொடுத்தீரையா ஏ அப்பா இதுதான் கணவன் இல்லாத கை குழந்தையா இதான் புருஷன் இல்லாத புத்திரனா ஆண்டவா நீங்கள் கொடுத்த பிள்ளை மூன்று எப்படி இருக்கிறது முண்டமாக இருக்கிறது கால் இல்ல கை இல்ல வாய் இல்ல வயிறு இல்ல மூக்கு இல்ல கண்மூக்கு செவி ஒன்றுமே இல்ல ஆமா எது எது எங்க இருக்கணும் அங்க சுத்தமா இல்லையே உங்களை அப்பா என்று அழைத்திடுமா என்னதான் அம்மா என்று அழைத்திடுமா முதல்ல வாய் இருந்தா தானே பேசும் ஆமா வாய் இல்லாம எப்படி ஒன்றுமே இல்லையே ஆமா அதனால ஆண்டவா சிவனாரே என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் கண்டான் ஆஹா பெண்ணே அம்மா ஏ பார்வதி நான் படியிலிருந்து வந்தேன் என்னை பரிசோதனை பார்த்தாய் அதனாலே பதிலுக்கு பதிலாக உன்னை நான் பரிசோதனை பார்த்தேன் ஆமா அதனால வருத்தப்பட வேண்டாம் ஆமா அதனால சற்று நேரம் பொறு என்று சிருஷ்டிகர்த்தாவாக விளங்கும் நால்முகன பிரம்மனை வரவழைத்தார் பிரம்ம தேவனை வரவழைத்தார் பிரம்மா வாயாங்க இதோ இருக்கிற பார்த்தாயா 3 முண்டம் இந்த 3 முண்டத்தை நீ என்ன செய்ய வேண்டும் என்ன ஒரு குழந்தை பெண்ணாக இரு குழந்தை ஆணாக உருபிடிக்க வேண்டும் உருபிடிக்கணும் என்று சொன்னவுடனே பார்த்தான் ஆள்முகனான பிரம்மனானவன் 3 முண்டத்தை கையில் எடுத்தான் அழகாக கை வகுந்தான் கால் வகுந்தான் கடக சிறுசியது தான் வகுந்தான் மூக்கு வைத்தான் முகமு வைத்தான் முக்கனுடைய அருளால் வாய் படைத்தான் வயர் படைத்தான் வாய்த்ததோரு சிரசி வைத்தான் ஒரு குழந்தை பெண்ணாக ஆமா இரு குழந்தை ஆணாக அப்படி செப்பு சிலையாக இருக்கிறது ஆமா அப்படி செப்பு சிலையா இருக்கு ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் ஆஹா குழந்தைகளுக்கு ஜீவனை கொடுத்தார் ஆமா ஜீவனை கொடுத்தார் ஆதிபரா சக்தியானவள் சக்தியை கொடுத்தார் ஆமா சக்தியை கொடுத்தார் இந்த உடம்புலே ஜீவனாக ஓடுவது ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சக்தியாக ஓடுகிறது ஆமா அங்க எங்க ஓடணும்னா அம்மை உமையவள் ஆதிபரா சக்தி ஆமா சக்தி வேணும் அவளுடைய சக்தி ரணமாக நம்ம உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறோம் ரத்தமா ஓடுது ஆதிபரா சக்தி ரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சிவனார் மூச்சு காத்தாக நம்ம உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆமா இல்லையா அதனால ஜீவனும் சக்தி கிடைத்த வேளையில் குழந்தைகள் குவா என்று அழுகிறது குரலோசை போடுகிறது கண்டால் பார்வதியானவள் ஆஹா பெற்ற குழந்தைகளை ஆமா அழகாக வாரி கையில் எடுத்தால் வாய்க்கோரும் முத்தமிட்டார் கோடி கையில் எடுத்தார் கொடுங்கையோடு சேர்த்தனை அம்மையான பார்வதியானவள் பாலமிர்தம் கொடுக்கிறார் ஆண்டவனார் இடத்தில் சொல்ற ஆண்டவா ஏ சிவனாரே கேட்ட பிள்ளை வரம் தந்தீர்கள் அதனாலே திருவாய் மலர்ந்து ஒரு பேர்நாமம் சூட்டுங்கோ பேர்நாமம் கொடுங்கோ ஆமா என்ற ஆண்டவனாக சிவபெருமான் என்ன பேர்நாமம் கொடுக்கிறான் எப்படி பேரை கொடுக்கிறான் ஞானத்தினால் அறிந்தான் ஆஹா இந்த பிள்ளைகள் இங்க நிரந்தரமாக இருக்க போறது கிடையாது அதுக்கு தகுந்தாப்போல் பேர் கொடுக்க வேண்டும் அல்லவா பேர் நாம சூட்ட வேண்டும் என்ன பேர் கொடுத்தாலும் தெரியுமா என்ன பேரை கொடுக்க பெண்ணாக பிறந்ததாலே இவள் பெயர் பேச்சு அம்மா மனைவிலக்கில் பிறந்ததாலே மாயாண்டி சுடலையில்
சுடரில் பிறந்ததாலே சுடலை மாடனில் பேராமம் கொடுப்பாரா முண்டமாக உருண்டதாலே சத்ராவி முண்டனில் பேராமம் கொடுப்பாரா பேச்சு சுடலை முண்டனில் பேச்சு சுடலை முண்டனில் முப்பேறு கொடுப்பாரா பேச்சு சுடலை நன்று பேச்சு சுடலை முண்டனில் கொடுப்பாரா ஆண்டவன் தான் சிவபெருமா பேராம கொடுத்த போது அம்மையான பார்வதியால் வாரி நல்ல கையில் எடுத்தாள் வாய்க்கோரு முத்தமிட்டாள் ஏந்தி நல்ல கையில் எடுத்தாள் இடதுகள் முத்தமிட்டாள் மார்போடு மார்பனைத்தாள் மார்போடு மார்பனைத்தாள் மதிமுகத்தை தழுவினாலே வாய்க்கோரு மித்தமிட்டால் ஏந்தி கையில் எடுத்தால் இடது கொண்டு முத்தமிட்டாள் முத்தமிட்டாள் மார்போடு மார்பனைத்தாள் மதிமுகத்தை தடவினாள் அம்மையான பார்வதியானவள் பேச்சு அம்மாளுக்கு ஆத்தாங்கரை சுடலை மாடனுக்கு சதுராவி முண்டனுக்கு அழகாக பாலமிர்தம் கொடுத்தா பால அமிர்தம் கொடுக்கிறாள் பாலமிர்தம் தன்னை கொடுத்து மாணிக்கத்தால் தொட்டில் செய்து மரகதத்தால் தூணிருத்தி மாணிக்க தொட்டிலே பட்டு பீதாம்பரம் எல்லாம் விரித்து காமறிந்த பூமலர்களை மெத்தையாக விரித்து அம்மையான பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலே குழந்தைகளை தான் கடத்தி அழகான பாலூட்டி சீராட்டி பக்குவமா ஓராட்டி உறக்காட்டி வளர்த்து வருகிறார். ஆமா, அப்படி வளர்த்து வரக்கூடிய வேளையில் ஆகிறது பாருங்கள். சம அபிசாமம் சரிசாம வேலை நெஞ்சத்தில் நெஞ்சலுக்கு நடுகு ஒரு சாமம் அல்லவா பாதி 16ஆம் சாமம் பலி கொடுக்கும் வேலையில் என்ன ஆகிறது இவர்கள் பிறந்த நேரம் என்ன ஆகிறது தெரியுமா? அந்த மூர்த்தத்தில் லெவனமதியிலே வராடிய களமதியிலே மாத ஜூலி பெண்ணா மடிந்தாலே மயலோகம் செந்தாலே செத்து மடிந்தாலே சிவலோகம் செந்தாலே செத்து மடிந்தாலே செத்து நல்ல மடிந்தாலே சிவலோகம் செந்தாலே மாண்டு நல்ல மடிந்த உறவினர்கள் கட்டணத்தில் தூக்கிக் கொண்டு சுடுகாடு சுடுகாடு கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு சோத்தை எங்க தூக்கி வைத்து நல்ல எருவரத்து உரமண்ணை மேல் பொதிந்து பரத்தி நல்ல எருவரத்து பச்சமண்ணை மேல் பொதிந்து பரத்தி நல்ல எருபரத்து மேல பூசி ஏழு நல்ல தமறு போட்டு ஏமன் காலல் தூதுவர்கள்
ஆமா தூதுவர்கள் 3 பேர்களும் துருத்தி போட்டு ஊதுகிறான். ஆமா ஏமன் காலம் தூதன் அப்படி துருத்தி போட்டு ஊதக்கூடிய வேலையில் 7 மாத்த சூழி பெண்ணால் இருந்து வேகிறான். அப்படி இருந்து வேகிறா கதகதான்னு வேகிறாப்பா. வேகிறா ஊனறிய உடலறிய உள்ளெலும்பு தானறிய நெய்யறிய பாலறிய நெஞ்சாங்கொழுந்தறிய மண்டையில் தீபிடித்து மான மட்டும் புகையெலும்ப கும்பியிலே தீபிடித்து கொழுந்து விட்டு தானறிய அப்படி அழகாக ஊனறிய உடலறிய உள்ளெலும்பு தானறிய அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த சவவாடை பிணவாடை எல்லாம் மாணிக்க தொட்டிலே படுத்து உறங்குகிறார்களே. 3 குழந்தைகளுக்கும் அம்மா பேச்சு அம்மா பேச்சு அம்மா ஆத்தாங்கரை சுடலை மாடல் மாடனுக்கு சத்ராதி முண்டனுக்கு அப்படியே காத்து அப்படியே வீசுது. அப்படியே காத்து வாக்கல வாடை அடித்ததுல சவவாடை பிணவாடை மாண்டதோர் வாடையெல்லாம் மல்லிகைப்பூ வாடையாக அப்படி நறுமணமாக வீசுகிறது. செத்த சவ வாடையெல்லாம் செவ்வாது வாடையாக ஆமா மாயாண்டிக்கு அடிக்கிறது. மாண்ட பிண வாடையை மல்லிகைப்பூ வாடையாக அப்படி நினைத்து அப்படியே கமகமான் மனத்த போது கண்டால் பேச்சு அம்மா அம்மா மகனே மகனே ஐயா ஆச்சாங்கர சுடலை ஐயா வெள்ள கோயில் சுடலை ஐயா தாயமிர்தம் குடித்தால் தனக்கு வயர் நிறையாதடா. நிறையாது முகிலமிர்தம் குடித்தமானால் முடிதீர போறது கிடையாது. அதனால மகனே அப்பா மகனே எங்க போகணும்? மையானம் போகணும். சுடுகாடு போகணும். சுட்ட பிணத்தை எல்லாம் திங்கணும். ஆமா மையானம் போகணும். மாண்ட பிணத்தை திங்க வேண்டும். அதனால சுடுகாடு போக வேண்டும். ஆமா சுட்ட பிணத்தை எல்லாம் அருந்த வேண்டும் என்று சொன்ன உடனே பார்த்து அம்மா பேச்சு அம்மா பேச்சு அம்மா நீ எப்பதான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா என்று சொல்லக்கூடிய வேளையில் குழந்தையாக இருந்தவர்கள் கூத்துவனாக வடிவம் கொண்டு தொட்டிலை விட்டு துள்ளி சாடி கீழ்விலிருந்து ஆமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி வளர்ந்து நிற்கிறான். மதலையாக இருந்தவர்கள் மாயா ஒரு சுருவம் கொண்டான். குழந்தையாக இருந்தவர்கள் கூத்துவனா வடிவம் கொண்டு கண்டால் பேச்சியம்மா நம்ம போற இடம் சுடுகாடு. ஆமா சுடுகாட்டுக்கு இப்படி போக முடியுமா? சின்ன குழந்தையா போக முடியாது இல்லையா? முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆங்கார ரூம் எடுத்து போகணும். ஆமா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் மாத்தணும் என்று அமையான பேச்சியம்மாள் அப்பெல்லாம் ஆத்தாங்கரை சுடலை மாடனுக்கு சத்ராதி முண்டனுக்கு என்ன பண்ணுகிறா? என்ன அலங்காரம் பண்ணுகிறா. எப்படி பண்ணுகிறாள்? தலையில் ஒரு குள்ளாவா அமெரிக்க மணி அழக தலையில் ஒரு குள்ளாவா அமெரிக்க மணி அழக எடுத்து வர ஒரு இடத்தை சுத்தி வளர்த்தவார முன்னாட்டங்கள் மண்டி போண்டு அவர் மேமல்ல தட்டுவாரா வங்கி கொண்டு குத்துவாரா மணிக்குடலை பிடுங்குவாரா மாலையாக போடுவாரா ஈரகுல தமரை ஈரகுல தமரை
எடுத்து மாபூசை போடுவாரா இருகோல தாமரக்கால் இருகோல தாமரக்கால் எடுத்து மாபூசை போடுவானா முள்ளங்கால் எலும்பையில் முறுக்கு போல திருடிடுவார் அரண்டை கால் எலும்பையில் கரும்பு போல திருடிடுவார் மாயா சுடலை மாடன் சுடலை மாடன் ஆத்தாங்கரை சுடலை மாடன் சுடலை மாடன் மையானத்தில் வந்து மாண்ட பிணத்தை எல்லாம் கொலை போடுகிறான் அப்படி கொள்ளை போடுகிறான் பேச்சியம்மா இடுகாட்டில் சென்று இறந்த பிணத்தை எல்லாம் கொலை போடுகிறான் ஆமா பார்த்தால் பேச்சியம்மா மகனே அப்பா மாயாண்டி மாயாண்டி இன்றோடு திண்டால் காணாது ஆமா நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணும்ல அதனால நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் நேரம் விடிய போகிறது என்று தாயும் தகப்பனும் பார்த்தால் சாபத்தை கொடுத்து விடுவார் சாபம் அழைத்து விடுவார் என்று சொன்ன உடனே மாயாண்டி சுடலை மாடன் ஆற்றாங்கரை சுடலை மாடன் சுடலை மாடன் பிணத்தை எல்லாம் மேலவாரி போட்டுக்கொண்டு ஆதி வெள்ளி கைலாய மாமலையில வந்து பிணத்தை கீழ் விரித்து பிணத்துக்கு மேலாக படுத்திருக்கிறான் ஆமா அப்படி படுத்து உறங்குறான் அப்படி அழுது பிள்ளை போல் அழுகுரல் போட அவே குரல் போட பார்த்தால் பார்வதியானவள் ஓடோடி வந்து குழந்தையை பார்க்கக்கூடிய வேலையில் குழந்தைகளும் ஐயானம் போயிருக்கிறான் மாண்ட பிணம் தின்னு இருக்கிறான் சுடுகாடு போயிருக்கிறார்கள் சுட்ட பிணமானதை தின்னு இருக்கிறான் அதனாலே ஆண்டவா பகவானே சிவபெருமானே உங்களிடத்துல பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிணந்தினிய தரலாமா மையானம் போயிருக்கான் மாண்ட பிணத்தை எல்லாம் தின்றுக்கிறான் ஆமா சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிணத்தை தின்னு இருக்கிறான் அதனால மையானம் போன காரணத்தினாலே மாணிக்க கைலாயம் இனி வேண்டாம் வேண்டாம் அவனை பூலோகம் அனுப்புங்க என்று ஆண்டவன் சொன்ன சிவபெருமான் இடத்துல சொன்ன போது சொன்ன வேளையில் கண்டால் ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறான் பேச்சியம்மா அத்தாங்கரை சுடலைமான் சதுராதி முண்டனையா மையானம் போகலாமாடா மாட்ட பிணம் திங்கலாமாடா சுடுகாடு போகலாமா சுட்ட பிணமானது திங்கலாமா மாமிசம் கலராத மாணிக்க கைலாய மாமலையிலே நீ மாமிசம் கலந்த காரணத்தினால் மாணிக்க கைலாய உதகாது நீங்க அவனி பூலோகம் போங்க என்று சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே மாயாண்டி சுடலை மாடன் என்ன சொல்லுகிறான் ஏது கேட்கிறான் அப்படி அவனி பூலோகம் போக வேண்டுமானால் எங்க போனது கைலாய மாமலையில ஊட்டு குடைவிழா நடத்த வேண்டும் ஊட்டு குடை வேணும் என்று சொன்ன உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் என்ன பண்ணுகிறார் ஏது பண்ணுகிறார் அந்த மூர்த்தி தில்லை மனமதியிலே மூவாராடிய கடமதியிலே பச்சைமண்ணை தானே வெட்டி மூன்று பீடம் அது போடுவார் பேச்சு என்று ஒரு பீடம் சுடலை மாடன் என்று ஒரு பீடம் முன்னன் என்று பீடம் போடு ஓரால் உயரம் பீடம் போடு ஏணி கொண்டு மலை கலசம் அது ஏற வைத்து உச்சி மாலை தானே சாலை மஞ்சனையால் அலங்கரித்து வேலைக்கிழமை குடியலைத்து வெள்ளி குடை நடத்துவார் மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேலையிலே ஒருவானை பொங்கலிட்டு ஒரு கருங்கிடா தானே வெட்டி வரவழைத்து மணிமகுடம் தட்டுவானா மாடன் மூசை கொடுப்பானா பேய் முகம் போடுவானா பெரிய பூசை நடத்துவானா கைவெட்டி நாக்கு வெட்டி கைவெட்டி நாக்கு வெட்டி ரணபூசை கொடுப்பாரா கைவெட்டி நாக்கு வெட்டி கைவெட்டி நாக்கு வெட்டி அந்த பூசை கொடுப்பானா சாமாபிஷாமம் போலே சரிஜாம வேலையிலே ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கருங்கிடா கரிசமைத்து முட்டையோடு முருங்கைக்காய் ஒரு கருவாடு சொட்டு வைத்து உப்பீர சாராயம் புடுவையில திண்ணங்கள் மாயாண்டி சுடலைக்குத்தான் மன்மார்க்கு சுருட்டோடு வேண்டிய
பூஜையில் வேண்டிய பூஜையில் விருப்பமுடன் கொடுப்பாரா வேண்டிய பூஜையில் வேண்டிய பூஜையில் விருப்பமுடன் கொடுப்பாரா பூஜையது கொடுத்த போது அம்மையான பேச்சியம்மாள் சதுராதி முன்னல் ஆத்தங்கரை சுடலை மாடன் ஆண்டவனாரிடத்தில் வேண்டிய பூஜைகளை வாங்கி கொண்டு ஆண்டவனாரிடத்திலே கொள்ள வரம் வெள்ள வரம் கொடுக்க வரம் அழைக்க வரம் ஆதரவு கோடி வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு தீராத வினைகளுக்கு திருநீற்றால் தீர்க்க வரம் மாறாத நோய்களுக்கு மஞ்சனையா மாத்து வரம் அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி கொண்டு அவனி பூலோகம் வருகிறார்கள் அவனை பூலோகத்தில் எந்த தலம் வருகிறார்கள் எந்த நாட்டுக்கு வருகிறார் மெக்கா என்ற பதிலே வந்து மைதில் மல்லி வாசலிலே வந்து அழகாக அங்க பட்டாணி சுடலை மாடன் என்பதாக பட்டாணி சுடலை என்று பேர் நாமம் பெற்று அழகாக அங்க ஒரு நிலையை வாங்கி விட்டு 1008 சிவதலம் 108 திருப்பதிகள் எல்லாம் சுத்தி பார்த்து அவனை பூலோகத்தில் எங்கே வருகிறான் எந்த நாட்டுக்கு வருகிறான் அழகாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக அந்த அழகா இருக்கிற வெள்ள கோவிலுக்கு வருகிறார் அந்த வெள்ள கோவிலில வந்து மாயாண்டி பேச்சியம்மா வெள்ள கோவிலில வந்து அமர்ந்த காரணத்தினாலே வெள்ள கோயில் சுடலை என்று பேர் நாமம் பெற்ற சத்ராதி முண்டன் என்று பேர் நாமம் வாங்கியிருக்கின்ற வேளையில் அந்த வெள்ள கோயில் மாயாண்டிக்கு சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று கொடைவிழானா பெரும் விழாவாக நடத்துவார்கள் அப்பனுடைய கொடைவிழாவை கண்டு கழிப்பதற்கு எல்லா மக்களும் 8 திசையில இருந்து மக்கள் வருவார் கூட்டம் திரளாக கூட்டம் இருக்கிறது அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் கொடை பார்க்க வேணும் என்று எங்கிருந்து வருகிறார் தெரியுமா எந்த நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கூடமேல விளையும் நாடு புரிந்தல் வீசும் நாடு நல்ல வளர்ந்தோங்கி செழித்தல் நாடு வளர்ந்தோங்கி செழித்தல் நாடு எஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அழகாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகாக தாமிரபரணி நதி ஆற்றாங்கரை ஓரமாக அமர்ந்திருக்கும் நாடு இந்த கீழ வீரவக ராகபுரம் தன்னதிலே அழகாக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாழ்ந்து வருகிறார் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை வெள்ள கோயில் மாயாண்டி அப்பனுடைய கொடை விழாவை பார்க்கணும் கொடைவிழா பார்க்கணும் இல்லையா கண்டு கழிக்க வேண்டும் அல்லவா என்று மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அழகாக மூஞ்சி கற்கல்ல ஒரு 4 மணி அளவுல கிளம்புறாங்க சரி இங்க இருந்து அப்போலாம் நடபாதை தானே இப்படி தாமிரபரணி ஆற்றாங்கரையோரமாக அப்படி நடந்தே போனா போதும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி அழகாக வெள்ள கோயில் மாயாண்டி சுடலைமானுடைய ஆலயத்திற்கு கொடைவிழா பார்ப்பதற்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகாக வெள்ள கோயில் அழகாக வருகிறார் கீழே வீரவ ராகபுரம் கடந்து வெள்ள கோயில் வருகிறார் அங்க வெள்ள கோயில வந்து கொடைய பார்க்கக்கூடிய வேலைகளை சரிசாம வேலை மாயாண்டி அப்பனுக்கு கைவெட்டு நாக்கி வெட்டி திரள பூசை ஊட்டு கொடை விழா திரள பூசை நடக்கிறது அழகாக கண்டு கழித்தார்கள் அழகாக கண்டு கழித்து இருக்கக்கூடிய வேளையில் அழகாக கொடை விழாவும் செவ்வனமே சீரும் சிறப்புமாக முடிந்தது கொடை விழா முடிந்தது 4 மணி அளவில் சரி அப்பனுடைய பிரசாதம் படப்பு சாப்பாடு நம்ம ஆத்தாங்கரை சுடலை மாறனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அல்லவா இன்னும் கொஞ்ச நேரத்துல படப்பு சாறு கிடைக்கும்
படப்பு சோறு கிடைக்கும் இல்லையா? அதே போல வெள்ளக்கோயில் மாயாண்டி அப்பனுடைய ஆலயத்தில் படப்பு சோறு பிரசாதம் பரிமாறினார்கள். நம்ம மக்கள் என்ன பண்ணார்கள்? வயிறு பசியாச்சு, சரி வாங்கிருமே, சரி நம்ம எங்க பேரலாம்? நம்ம ஊர் பக்கம் பேரலாம், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் என்று அழகாக படப்பு சோறை வாங்கிக் கொண்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கே வருகிறார்கள்? அந்த வெள்ள கோவில் விட்டல்லவோ, அதை விட்டு தான் வெளிகடந்து படப்பு சோறு வாங்கிக் கொண்டு வகையுடனே படப்பு சோறு வாங்கிக் கொண்டு தானே எங்கே வருவார்கள்? வாங்கிக் கொண்டு வர வேலையாது கண்டார சுடலை ஐயா, வெள்ள கோயில் சுடலை மாடல் படப்பு சோறை வாங்கி போகிறார்களே. ஆமா, இங்கன வச்சு சாப்பிட்டா பரவாயில்ல, இங்கன சாப்பிடல. ஆமா, சாப்பிடாம கொண்டு போகிறார்களே, ஆனால் இவர்கள் ஒரு இடத்துல நாமளும் சென்று ஒரு நிலையத்தை வாங்கிறோம். நிலையம் வாங்க வேண்டும் என்று வெள்ளக்கோயில் மாயாண்டி மனதிலே நினைத்து வெள்ளக்கோயில் மாயாண்டி மனதிலே நினைக்கிறான். ஆமா, இவர்கள் பின்னால மாயாண்டி பின் தொடர்ந்தே வருகிறான். ஆமா, அது இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆமா, அழகாக வந்த மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஏது பண்ணுகிறார்? அந்த வெள்ளக்கோயில் தனக்கே ஆற்றங்கரை ஓரமாக வழியாக வழி நடந்து தானே எங்கு வருவார்? ஆற்றங்கரையோரமாக தானே எங்கு வருவார்? அந்த வண்ணாரப்பேட்டை தனை கடந்து தானே எங்கு வருவார்? இந்த கீழ வீர ராமபுரத்திலே வந்து அழகாக ஆற்றாங்கரை ஓரமாக, ஆமா ஆத்தாங்கரை ஓரமாக என்ன பண்றா தெரியுமா? என்ன? மீன் பிடிப்பதற்காக வேண்டி, சரி இந்த தூரின்னு சொல்லுவாங்க இல்லையா? தூரி, அந்த தூரிய வைத்தார்கள். ஆமா, அதுலதான் நல்ல ஐர மீன் எல்லா மீனும் அம்பிடும் இல்லையா? ஆமா, அதனால ஆற்றாங்கரை ஓரமாக சரி அந்த தூரிய வைத்து தம்பி அப்பா என்ன கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடுவோம், படப்பு சோட சாப்பிடும், வீட்டுக்கு போகும்போது கையோட எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, மீனையும் கொண்டு போயிடலாம், மீனையும் பிடிச்சிட்டு போயிடலாம். ஆமா என்று சொல்லக்கூடிய வேளையில் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்று சேர்ந்து படப்பு சோரை எடுத்து சாப்பிடும் அழகாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடிந்தது தூரியம் எடுத்து வீட்டு போனார்கள். ஆமா, அப்பதான் வெள்ளக்கோயில் மாயாண்டி விடுவாரா? சும்மா விடுவானா? இவர்களிடத்தில் நிலை வாங்க வேண்டும் என்று ஊருக்குள்ளே வந்து அட்டகாசமா பண்ணுவாரா? அல்லாரையும் சொல்லாரையும் அட்டகாசமது பண்ணுவாரா? ஏதுமாயம் ஒன்றும் தெரியவில்லை என்று அழகாக வள்ளி குரமகளிடத்தில் சென்று குறி கேட்டார்கள். குறி கேட்கும் போது அப்பதான் குறிகார் சொல்ல, ஐயா ஏ அம்மா ஆற்றங்கரையோரமாக இருக்கிறானே வெள்ளக்கோயில் மாயாண்டி அவருடைய கொடை விழா பார்த்துவிட்டு படப்பு சோறு வாங்கி கொண்டு சென்றீர்களா? சென்றோம். அது ஆற்றங்கரை ஓரமாக வைத்து சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டோம். அதனால வெள்ளக்கோயில் மாயாண்டி உங்க ஊருக்கு வந்திருக்கிறா. அவருக்கு நீங்க நிலையம் போட்டு கொடை விழா நடத்த வேண்டும். கொடை விழா நடத்தினா தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக, ஆமா ஆற்றங்கரை ஓரமாக சிவன் இணைந்த பெருமாள் என்றும் பிரம்ம என்றும், ஆமா பேச்சு பிரம்ம ராட்சுதை என்றும்
என்றும் ஆத்தாங்கரை சுடலை மாடன் என்றும் ஆமா ஆத்தாங்கரை சுடலை என்று சத்துராபி முண்டன் என்று இருதலை முண்டன் என்று பீட போட்டு கொடை கொடுத்தா ஆண்டவன் வெள்ள கோயில் மாயாண்டி உங்களை வாழ வைப்பா என்று சொன்ன உடனே பார்த்தார்கள். ஆமா இந்த கீழே வீரவ ராகபுர மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆத்தாங்கரை வரமாக சிவன் இந்த பெருமாள் என்று நிலையமது போடுவாரா பெருமாள் என்று பிரம்மசக்தி என்று சொல்லி பேச்சு பிரம்ம ராச்சுதையா ஆத்தாங்கரை சுடலை என்று நிலையமாக போட்டார்கள். ஆத்தாங்கரை சுடலை என்று இருதல முண்டன் என்று நிலையமது தான் போட்டால் நிலையம் போட்ட நாள் முதலாக முள்ளும் முறிந்து கொப்பவானிடாமல் வெயிலும் காற்றும் தான் தவிர வேறவைக்கிணை வந்துடாமல் அரச மகள் தவசிநாதன் அண்ணாவி சிவனிணைந்த பெருமாள் பிரம்மபீடம் பிறந்த பிரம்மசக்தியோடு ஆத்தாங்கரை சுடலைமாடன் பேச்சியம்மான் இருதலை முண்டன் என்று அழகாக நிலையம் போட்டார்கள். நிலையம் போட்ட நாள் முதலாக முள்ளு முறிந்து கொப்பவாயிடாது வெயிலும் காற்றும் தான் தவிர வேற வைக்கிடங்கள் வந்திடாமல் ஆத்தாங்கரை சுடலை மாடன் காத்து